அஸ்ஸலாமு அலைக்கும். தீபாவளி ஸ்வீட்னாலே அது லட்டு தான். அந்த லட்டு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லட்டு பண்ணுறதுக்கு நான் 1 கப் கடலை மாவு போடுறேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஒரே முட்டை தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி அதிகமாயிரும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சரியான பதத்தில் வந்திருக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு பதமாக இருக்கணும் நம்மளுக்கு மாவு, அப்போ தான் லட்டுக்கு நல்லாயிருக்கும். நான் பாருங்கள் 1 கப் தண்ணியிலே 1/2 கப் தண்ணி தான் ஊற்றிருக்கோம். 1/2 கப் தண்ணி மீதி அப்படியே இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போது 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சணும். கொஞ்சம் பொறுமையாக இதை பண்ணணும். பாருங்க இனி நம்மளுக்கு கம்பி பதம் இனி வரல. நம்மளுக்கு இனி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இனி நம்ம கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் உருகுனதுமே முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி லேசாக வறுபட்டதும் உலர் திராட்சை போட்டுக்கலாம். பாருங்கள் உலர் திராட்சை நம்மளுக்கு கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரணும். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். காய்ச்சி வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் இப்போது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூந்தியை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி கரண்டி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் இதில் ஹோல்ஸ் பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்குது. இதுதான் பூந்தி போடுற கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட பூந்தி போடுற கரண்டி இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் மாவு ஊற்றிடலாம். பாருங்க சூப்பராக விழுகுது பூந்தி. பாருங்க எல்லாமே ஒரே சைஸில் தான் இருக்குது. பாருங்கள் நம்ம ரொம்ப மொறுமொறுன்னு ஆக்கக்கூடாது. கொஞ்சம் நம்மளுக்கு வெந்தால் போதும், எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் பூந்தி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் ஒரே ஷேப்பில் நல்லா அழகாக ஒரே மாதிரி இருக்குது. நமக்கு ஷேப்ஸை விட மொறுமொறுப்பு இருக்கக்கூடாது பூந்தியில். பாருங்கள் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் பூந்தியெல்லாம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம எடுத்து கலக்கி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சர்க்கரை பாகு, அதில் இதில் போட்டுடலாம்.
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். பூந்தியெல்லாம் பாருங்கள் நல்லா சர்க்கரை பாகில் ஊறிடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்க, நம்ம இப்படி ஒரு கை வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். பாருங்கள், நம்மளோட லட்டு ரெடி ஆயிடுச்சு. லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. பிகினர்ஸ் கூட சீக்கிரம் செஞ்சிடலாம். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா சாஃப்டான டேஸ்டான லட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடும் சீக்கிரமே. பாருங்கள், நீங்கள் ஒரு டைம் கையில் அப்ளை பண்ணால் போதும் நெய். பாருங்கள், எல்லா லட்டும் பிடிச்சிட்டோம். நல்லா பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. நம்ம தீபாவளிக்கெலாம் ஃபஸ்ட்டு செய்கிற ஸ்வீட்டு லட்டு தான். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம லட்டு செஞ்சிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி லட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.